Taste the Daily. கோவையில் ஃபிட்டின் தொழில் முனைவோர் கூட்டமைப்பினர் கருத்தரங்கில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தனியார் நட்சத்திர விடுதியில் ஃபிட்டின் சர்வதேச தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் 39வது தமிழ் விழா மற்றும் இளம் தலைமுறை புதிய தொழில் முனைவோர்களுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு இளம் தொழில் முனைவோர்கள் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். பின்னர் கருத்தரங்கில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் தொழில் புரட்சி ஏற்படுத்தப்பட்டதாகவும் சர்வதேச தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றதாகவும் தெரிவித்தார். பெரிய அளவில் நம்ம இருக்கும்போது நிறைய டெவலப்மெண்ட் கொடுத்தோம். இன்னும் சில தான் மெட்ரோ ரயில் போன்ற சில வேலைகள் தான் பாக்கி இருக்கு. அதுவும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். தமிழ் மொழி வளர்ச்சிக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவரின் பொற்கால ஆட்சி உலக தமிழ் அறிஞர்களை ஒருங்கிணைந்து தமிழ் மொழி மென்மேலும் வளர பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. உலக தமிழ் மாநாடு போன்ற மாநாடு நடத்தப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மா, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் காலத்தில் தமிழ்நாட்டில் தொழில் புரட்சி ஏற்படுத்தப்பட்டது. பன்னாட்டு முதலீட்டாளர்களை ஈர்த்து புதிய தொழிற்சாலைகள் துவங்கியது. சர்வதேச தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றது. புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி மதிய உணவு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் வழங்கினார். சென்னை 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட 117வது வார்டில் அனைத்து உலக MGR மன்ற துணை செயலாளர் சின்னையன் ஏற்பாட்டில் நடைபெற்ற மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சியில் கழக மகளிரணி செயலாளர் ப. வளர்மதி பங்கேற்று 500 பேருக்கு பிரியாணி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட, பகுதி, வட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். மதுரையில் புரட்சித் தலைவர் MGRின் 109வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. KK நகர் அருகே உள்ள புரட்சித் தலைவர் MGRின் திருவுருவ சிலைக்கு மதுரை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, முன்னாள் MLA அண்ணாதுரை உட்பட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உணவு வழங்கினார். கடலூர் மாவட்டம் மன்ருட்டியில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நகர கழகம் சார்பில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் பங்கேற்று யூனியன் அலுவலகம் அருகே உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். நகர கழக செயலாளர் மோகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்று ஊர்வலமாக சென்று 4 முனை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பொன்மனச்செம்மலின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து இனிப்புகள், அன்னதானம் வழங்கப்பட்டது. கோயம்புத்தூரில் புரட்சித் தலைவர் MGRின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் இருந்து மாநகர மாவட்ட கழக செயலாளர் அம்மன் K. அர்ஜுனன், முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி, சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் உள்ளிட்டோர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோருடன் ஊர்வலமாக சென்று அவிநாசி சாலையில் உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் புரட்சித் தமிழர் எடப்பாடி K. பழனிசாமி தலைமையில் பொற்கால அதிமுக ஆட்சி மலர அயராது உழைப்போம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதைத் தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் திருத்தங்கல் பகுதிகளில் புரட்சித் தலைவர் MGRின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திருத்தங்கல் ரிசர்வ் லைன் மற்றும் சிவகாசி பேருந்து நிலையம் பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவரின் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். கழக வர்த்தக அணி சார்பில் தூத்துக்குடியில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி பொன்மனச்செம்மலின் திருவுருவ படத்திற்கும் சிலைக்கும் கழக வர்த்தக அணி செயலாளர் சீத்த செல்லப்பாண்டியன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி மக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த விழாவில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்று புரட்சித் தலைவருக்கு மரியாதை செலுத்தினர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பழைய பேருந்து நிலையம் மற்றும் புவனேஸ்வரிப்பேட்டை பகுதியில் குடியாத்தம் நகர கழகம் சார்பில் நகர கழக செயலாளர் JKN பழனி தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடியதுடன் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். புதுச்சேரியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தலைமை கழகத்தில் உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கும் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து ஊர்வலமாக சென்ற கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கரூரில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் சிறப்பாக கொண்டாடினர். லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் பேரறிஞர் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு இனிப்பு பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சின்னகாமன்பட்டி, மேட்டமலை, படந்தாள் உள்ளிட்ட கிராமங்களில் சாத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சீதாராமன் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்வில் புரட்சித் தலைவரின் திருவுருவ படங்களுக்கு விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் அதிமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MSR ராஜவர்மன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்க அலுவலகத்தில் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோரின் சிலைகள் திறக்கப்பட்டன. தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், மேற்கு மாவட்ட செயலாளர் அருண்மொழி தேவன் ஆகியோர் சிலைகளை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினர். தொழிற்சங்க செயலாளர் வெற்றிவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நகர கழகத்தின் சார்பில் இருசக்கர வாகன ஊர்வலம் நடைபெற்ற புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவியின் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. புரட்சித் தலைவரின் 109வது பிறந்தநாள் விழா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி, இனாம் மணியாட்சி சந்திப்பு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பங்கேற்று மக்கள் திலகத்தின் சிலை மற்றும் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி மக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம், நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி, நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமை வகித்த விழாக்களில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில, மாவட்ட, ஒன்றிய, பேரூர், நகர, கிளைக்கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றிய மகளிரணி தலைவர் டாக்டர் காயத்ரி தனபால் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நீதிமன்றம் அருகே உள்ள புரட்சித் தலைவர் திருவுருவ சிலைக்கு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காந்தி மார்க்கெட், உறையூர் கொரத்தெரு, பாண்டமங்கலம், EB ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கழக கொடி ஏற்றி புரட்சித் தலைவர் திருவுருவ படத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமை வகித்து பொன்மனச்செம்மலின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நலத்திட்ட உதவி, அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக புரட்சித் தலைவரின் உருவப்படம் தாங்கிய ரத யாத்திரை முக்கிய வீதிகளின் வழியாக சிறப்பாக நடைபெற்றது. ஊர்வலத்தில் ஏராளமான அதிமுகவினர் மேலதாளங்களுடன் ஊர்வலமாக வந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் மகிழ்ச்சியில் பறை இசைக்க
அதிமுகவினர் உற்சாக நடனமாடினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கடம்பூர் பேரூராட்சி கே. சிதம்பராபுரம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தனது தந்தை ஆசிரியர் செல்லையா, தாயார் பெருமாள் அம்மாள் நினைவாக தனது சொந்த செலவில் பயணிகள் நிழற்குடை அமைத்து திறந்து வைத்தார். பின்னர் 70 அடி கம்பத்தில் கழக ராட்சத கொடியை ஏற்றி வைத்து அன்னதானம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன், சின்னப்பன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மாமண்டூர், கருங்குழி பகுதிகளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா அதிமுகவினரால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். ஒன்றிய குழு துணைத் தலைவர் குமரவேல் அப்பாதுரை, வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வையாவூர் வி.ஜி. குமரன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் முதுகரை மற்றும் மதுராந்தகம் பஜார் பகுதிகளில் புரட்சித் தலைவரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுகரை கார்த்திகேயன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன், நகர கழக செயலாளர் பூக்கடை கே.சி. சரவணன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் கோத்தகிரி டானிங்டன் பிரிட்ஜ் பகுதியில் உள்ள இதய தெய்வத்தின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அதிமுக ஆட்சி அமைய உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரராமு முன்னிலை வகித்தார். தொடர்ந்து கோத்தகிரி மார்க்கெட் திடலில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் 5 லட்சம் தொண்டர்கள் பங்கேற்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள இக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். இந்த கூட்டம் உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவில் இருக்கும் என கூறிய அவர், தமிழகத்தில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை, கொலை உள்ளிட்ட குற்ற செயல்களுக்கு கஞ்சாவே முக்கிய காரணம் என்றார். இந்த ஆய்வின் போது பாஜகவைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல். முருகன், அதிமுக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பாஜக மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பிறகு எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமைகள், நடைபெறுகின்ற கொலைகள் எல்லாமே காரணம் கஞ்சா. கஞ்சா இந்த ஆட்சி பொறுப்பு, இந்த கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாளிலிருந்து எங்கு பார்த்தாலும் கஞ்சா தான். எங்கு குடிக்க தண்ணி இல்லை. ஆனால் டாஸ்மாகில் 518 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வியாபாரம் நடந்திருக்கு. ஆக போதைப் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது.